ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, DRDO இந்த மாசத்துல மட்டும் விமானத்தில் எடுத்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய 4 விதமான ஆயுதங்களை சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. DRDO என்ன ஆயுதங்களை சோதிக்க போறாங்க, அந்த ஆயுதங்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. DRDO இந்த மாசத்துல தொடர்ச்சியா ஏர் டு ஏர் மிசைல், ஆன்டி ரேடியேஷன் மிசைல், ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் மற்றும் கிளைட் பாம்ஸை சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுல மிகவும் முக்கியமானது அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல் சோதனை. இந்த மிசைல் ஒரு அதிநவீனமான மிசைல். இந்த சோதனையில இந்தியா அஸ்த்ரா 2 மிசைல்களை சோதிக்க இருக்காங்க. இந்த மிசைலோட ரேஞ்ச் 160 கிலோமீட்டர். 5 அஸ்த்ரா 2 மிசைல்களை சூகோய் 30 MKI போர் விமானத்திலிருந்து லான்ச் செய்து சோதிக்க உள்ளாங்க. அடுத்து அஸ்த்ரா 1 மிசைல்களையும் DRDO சோதிக்க உள்ளாங்க. இந்த மிசைல்கள் ஏற்கனவே சோதிக்கப்பட்டு இந்திய விமானப்படைக்காக பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் ப்ரொடக்ஷன் செய்து வர்றாங்க. இந்த சூழ்நிலையில அஸ்த்ரா 1 மிசைல்கள்ல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட சீக்கர்களை இணைத்து DRDO சோதிக்க உள்ளாங்க. இப்போ அஸ்த்ரா 1 மிசைல்கள்ல ரஷ்யாவுடைய AGAT சீக்கர்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த சோதனை வெற்றிகரமா முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல தயாரிக்கப்பட உள்ள அஸ்த்ரா 1 மிசைல்கள்ல ரஷ்ய சீக்கர்கள் நீக்கப்பட்டு உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட சீக்கர்கள் இணைக்கப்படும். எதற்காக உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட சீக்கர்களை அஸ்த்ரா 1 மிசைல்கள்ல இணைத்து இந்தியா சோதிச்சு பார்க்கறாங்க அப்படின்னா, இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில ரஷ்யாவிடம் இருந்து உதிரி பாகங்கள் கிடைப்பது மிக கடினமா இருக்கு. அதனால இந்தியா தன்னோட உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வர்றாங்க. இந்திய விமானப்படை 250 அஸ்த்ரா 1 மிசைல்களை ஆர்டர் செஞ்சிருக்காங்க. அஸ்த்ரா 1 மிசைலால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல டிராவல் செய்ய முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா இந்த மிசைல்கள் டிராவல் செஞ்சு இலக்கை தாக்கும். அஸ்த்ரா 1 மிசைலோட ரேஞ்ச் 110 கிலோமீட்டர். அஸ்த்ரா 1 மற்றும் அஸ்த்ரா 2 மிசைல் சோதனைக்கு பிறகு இந்த வருடத்தோட இறுதிக்குள் அஸ்த்ரா 3 மிசைல்களை இந்தியா சோதிக்க உள்ளாங்க. இந்த மிசைல்கள் மட்டும் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். ஏன்னா அஸ்த்ரா 3 மிசைல்கள்னால 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அஸ்த்ரா 3 மிசைல் வெரி லாங் ரேஞ்ச், பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல்களை எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளோட அவாக்ஸ், ரீஃபியூலர் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டர் விமானங்களை தாக்குவதற்காக பயன்படுத்துவாங்க. டெவலப் செய்யப்பட்டு வரும் அஸ்த்ரா 3 மிசைல்ல SFDR அப்படிங்கிற சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பம் ஒரு அதிநவீனமான தொழில்நுட்பம். உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இந்த தொழில்நுட்பம் இருக்கு. SFDR தொழில்நுட்பம் இப்போ பயன்பாட்டில் இருந்து வரும் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை விட அதிநவீனமானது. SFDR தொழில்நுட்பத்துல ஒரு ஏர் பிரீத்திங் ராம்ஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜினால தன்னோட சக்தியை கூட்டி குறைக்க முடியும். இதனால டார்கெட்ஸை தாக்கும் சாத்தியம் அதிகரிக்கப்படுது. SFDR தொழில்நுட்பத்தை இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. ரஃபேல் போர் விமானத்தில் பயன்பாட்டில் உள்ள மீட்டியார் மிசைலையும் இதே SFDR தொழில்நுட்பம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அஸ்த்ரா 3 மிசைல் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா SFDR தொழில்நுட்பத்தை வெற்றிகரமா சோதித்த வெகு சில நாடுகள் பட்டியல்ல இந்தியாவும் இருக்கும். அஸ்த்ரா சீரியஸ் ஆஃப் மிசைல்னால அனைத்து விதமான தட்பவெட்ப சூழ்நிலையிலையும் சிறப்பா செயல்பட முடியும். இரவு மற்றும் பகல் நேரங்களிலும் இந்த மிசைல்களை கொண்டு தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்கள்னால அதிவிரைவா பறக்கக்கூடிய எதிரிகளின் விமானங்களை ட்ராக் செஞ்சு தாக்கி அழிக்க முடியும். அஸ்த்ரா சீரியஸ் ஆஃப் மிசைல்ஸ் விமானங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வரும் மிசைல் எதிர்ப்பு சிஸ்டங்களை தோற்கடித்து விமானங்களை தாக்கி அழிக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. அஸ்த்ரா சீரியஸ் ஆஃப் மிசைல் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஷ்யா, பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் இந்த நாடுகளுடைய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை ரீப்ளேஸ் பண்ணும். இதன் மூலமா அதிக விலை கொண்ட ஏர் டு ஏர் மிசைல்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வது குறைக்கப்படும். அடுத்து
இந்தியா ருத்ரம் 1 அப்படிங்கிற நியூ ஜெனரேஷன் ஆன்டி ரேடியேஷன் மிசைல சோதிக்க உள்ளாங்க. இந்த மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளோட சர்வேலன்ஸ், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ரடார்களை தாக்கி அழிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வருது. ருத்ரம் 1 மிசைல இந்திய விமானங்களால் 250 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து லான்ச் செய்து எதிரிகளோட டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். ருத்ரம் 1 மிசைல் சிட் அப்படிங்கிற சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் ஆபரேஷன்களை செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்கள்னால தொலை தூரத்தில் இருந்து கொண்டே எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிக்க முடியும். சிட் ஆபரேஷனை யுத்தத்தோட தொடக்கத்தில் நடத்துவாங்க. ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் முழுவதும் அழிக்கப்பட்ட பிறகே தங்களோட பாமர் விமானங்களை அனுப்பி மற்ற இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவாங்க. அதனால இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் யுத்தத்தோட தொடக்கத்துல மிகவும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். இந்தியாவுடைய ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னால 250 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல பயணிக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமா டிராவல் செய்ய முடியும். DRDO ருத்ரம் 1 மிசைல் சோதனைக்கு பிறகு ருத்ரம் 2 மிசைல்களை சோதிக்க உள்ளாங்க. இந்த மிசைலோட ரேஞ்ச் 350 கிலோமீட்டர். அதே போன்று ருத்ரம் 3 அப்படிங்கிற 550 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைலையும் DRDO உருவாக்கி வர்றாங்க. இந்த ருத்ரம் சீரியஸ் ஆஃப் மிசைல்ஸ் இலக்கை நோக்கி வழிநடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் GPS நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல்கள்ல டார்கெட்ஸை கண்டுபிடிப்பதற்காக ஒரு பாசிவ் ஹோமிங் ஹெட் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹோமிங் ஹெட் மிசைலோட இறுதி கட்டத்துல ஆக்டிவேட் ஆகி டார்கெட்டை மிக துல்லியமா தாக்கும். அடுத்து DRDO SAAW அப்படிங்கிற ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை சோதிக்க உள்ளாங்க. இந்த ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் ஒரு பிரிசிஷன் கைடட் ஆன்டி ஏர்கிராஃப்ட் கிளைட் பாம். இந்த SAAW கிளைட் பாம் எதிரிகளோட விமான ஓடுதளங்கள், பங்கர்கள் மற்றும் விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய கட்டிடங்கள் போன்ற பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தாக்கி அழிப்பதற்காக உருவாக்கி இருக்காங்க. இந்த கிளைட் பாம்னால 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எதிரிகளோட விமான தளங்களை தாக்கி அழிக்க முடியும். ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை இந்தியா 2013 இருந்து டெவலப் செய்து வர்றாங்க. 2018 வருடம் முதல்ல இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2020 வருடம் இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படைக்காக இந்த குண்டுகளை ப்ரொடக்ஷன் செய்வதற்கு இந்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த கிளைட் பாம் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஜாகுவார் SU-30 MKI மற்றும் ஹவாக் விமானத்திலையும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கிளைட் பாம தேஜஸ் விமானத்திலையும் HAL ஆல் உருவாக்கப்பட்டு வரும் கேட்ஸ் வாரியர் ட்ரோன்லையும் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த கிளைட் பாம் 125 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த SAAW கிளைட் பாம்னால 80 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தும். இந்த கிளைட் பாம இந்தியா 2 டைப்ஸா உருவாக்கி வர்றாங்க. முதல் டைப்ல இந்த குண்டுகளை டார்கெட்ஸை நோக்கி வழி நடத்துவதற்கு சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இரண்டாவது டைப்ல இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கர்கள் பயன்படுத்தப்படுது. 32 SAAW கிளைட் பாம சூகோய் 30 MKI மற்றும் ஜாகுவார் போர் விமானத்துல எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து DRDO ஒரு லாங் ரேஞ்ச் ஸ்மார்ட் கிளைட் பாம சோதிக்க உள்ளாங்க. இந்த லாங் ரேஞ்ச் கிளைட் பாம எதற்காக உருவாக்குறாங்க அப்படின்னா எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் தாக்க முடியாத தூரத்துல இருந்து கொண்டு இந்த பாம்ஸை லான்ச் செய்து இலக்கை தாக்கி அழிப்பதற்காக. இதனால நமது ஃபைட்டர் ஜெட்ஸ் எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோட தாக்குதல் எல்லைக்குள் செல்லாமலே தொலை தூரத்தில் இருந்து கொண்டு இலக்கை தாக்கி அழிக்க முடியும். இந்த லாங் ரேஞ்ச் பாம்ஸ் DRDO 2 விதங்கள்ல உருவாக்கி வர்றாங்க. DRDO இந்த லாங் ரேஞ்ச் கிளைட் பாம கௌரவ் மற்றும் கௌதம் அப்படின்னு 2 விதமா உருவாக்கி வர்றாங்க. இதுல கௌதம் 1000 கிலோகிராம் எடை கொண்டது, கௌதம் 550 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த கிளைட் பாம்ஸ்னால குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். 1000 கிலோகிராம் எடை கொண்ட பாம் வெடிச்சுது அப்படின்னா எதிரிகளுக்கு எவ்வளவு பெரிய சேதம் ஏற்படும் அப்படிங்கறத நீங்க நினைச்சு பாருங்க. இந்த பாம்ஸ் இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயுதங்களை தான் இந்தியா இந்த மாசத்துல சோதிக்க இருக்காங்க. இந்த சோதனைகள் அனைத்தும்
வெற்றிகரமா நடத்தப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.